குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஹாஃப் இயர்லி இப்போ டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இதில் அடுத்தது 2ஆம் தேதி வந்து பயாலஜி, இது 2ஆம் தேதி சயின்ஸு. 2ஆம் தேதி எக்ஸாம் வந்து சயின்ஸு. இந்த சயின்ஸில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சேர்ந்தது தான் சயின்ஸ். அப்படிங்கும்போது நீங்கள் பயாலஜி மட்டும் நல்லா படிச்சுட்டுங்க சார், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா படிக்கலைங்க சார் அப்படின்னாலும் டேஞ்சர் தான். அப்போ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல் மார்க் வேணும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3மே தரவாக இருக்கணும். ஒரே ஒரு புக்கு தான், அந்த ஒரு புக் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். அப்போ வந்து என்ன ஒன்று இந்த டைம் ஒதுக்கி படிக்கணும். இப்போ வந்து இன்றைக்கி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இயற்பியல் வேதியியல் வந்து ஃபுல்லாக ரீகால் பண்ணியிருப்பீங்க, எந்தெந்த லெசன் சார் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து அதாவது இன்றைக்கி நைட்லேருந்து நாளைக்கு ஃபுல்லாக பயாலஜி தான் படிக்கிறீங்க. இந்த பயாலஜி வந்து 4 லெசன் 16, 17, 18, 19, 16, 17, 18, 19 4 பாடம் அடிக்கடி ரீகால் பண்ண பாடம். இதில் தரவாக பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 16th லெசனில் பார்த்தீங்கன்னா தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். இதில் தாவர ஹார்மோன்கள் அப்படின்னா 5 இருக்குது. அந்த ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம், எத்திலின். இந்த 5னுடைய எங்கே உற்பத்தி ஆகுது, அது தாவரத்துக்கு எந்த விதத்தில் பயன்படுகிறது, இதனுடைய குறைபாட்டில் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றுக்கும் பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜன்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த வென்டின் ஆய்வுகள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். வென்டின் ஆய்வுகள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து புக் பேக் கொஷின் இருக்குது. நீங்கள் வந்து இதை டயக்ராம் ட்ரா பண்ணணும், ஃபுல்லாக எழுதி பார்க்கணும். அதேமாதிரி ஒவ்வொரு ஹார்மோன்லேயும் இப்போ இதில் பாரு ஆக்சிஜன்களுடைய வகைகள் இருக்குது, ஆக்சிஜன்களுடைய வாழ்வியல் விளைவுகள் இருக்குது. இந்த வாழ்வியல் விளைவுகள் எல்லா ஹார்மோனுக்கும் இருக்கும், அதை தரவாக பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்வோம், தகவல் துளிகள், இது மாதிரி இந்த கட்டம் போட்டு கொடுத்துருப்பான், அதை நீ தரவாக பார்க்கணும். அப்புறம் அடுத்து இதே மாதிரி தான் சைட்டோகைன்கள், ஜிப்ரலைன்கள், அதே மாதிரி அப்சிசிக் அமிலம், எத்திலின் எல்லாத்துலேயுமே இருக்குது. இது தரவாக பார்க்கணும். அடுத்தது மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம். அதில் பார்த்திங்கன்னா அந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம்னா என்ன, எண்டோக்ரைனாலஜி அப்படின்னா என்ன, அது அதேமாதிரி நாளமில்லா சுரப்பி மண்டலத்துடைய தந்தை பாருத உங்களுக்கு தெரியுமா இல்லை கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை பார்க்கணும். இந்த 7 வகையான நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் விளக்கமாக நீ பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி. பிட்யூட்ரியில் 2 கதுப்புகள் இருக்குது, அடினோ ஹைபோஃபிசிஸ், நியூரோ ஹைஃபோகைசிஸ். அதே மாதிரி பிட்யூட்ரியினுடைய அதுதான் பிட்யூட்ரியினுடைய முன்கதுப்பு, பிட்யூட்ரியினுடைய பின்கதுப்பு. ஒவ்வொன்றிலையும் சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன, அதனுடைய பணிகள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, அதை தரவாக பார்க்கணும். இந்த மேலும் அறிந்து கொள்வோம்னுக்கு அதுவும் பார்க்கணும். அதே மாதிரி தான் தைராய்டு சுரப்பி. இந்த டயக்ராம் முக்கியமானது. தைராய்டு சுரப்பியினுடைய பணி என்ன, தைராய்டு ஹார்மோனுடைய பணி என்ன, அது ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி இதனுடைய விளைவுகள் போட்டிருக்கான். அதேமாதிரி பேராதைராய்டு ஹார்மோன், அதனுடைய பணி என்ன, பேராதைராய்டினுடைய குறைபாடுகள் என்ன. கணையம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணையத்தில் என்னென்ன 2 வகையான செல் முக்கியமானது, ஆல்ஃபா செல், பீட்டா செல். ஆல்ஃபா செல் குளுக்கான் ஹார்மோனையும், பீட்டா செல்கள் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனையும் சுரக்குது, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு மேலே ஒன்று போட்டிருக்கான் பாரு, இன்சுலினை கண்டுபிடிச்சவர் யார், வரிசை என்ன, அது மாதிரி இதெல்லாம் தரவாக பார்க்கணும். இதனுடைய அதே மாதிரி அட்ரினல் சுரப்பி, அதில் 2 டைப்ஸ் இருக்குது, அட்ரினல் மெடுலா, அட்ரினல் கார்டெக்ஸ். ஒவ்வொன்றுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த பணிகள்லாம் நல்லா தரவாக பாருங்கள். இதில் டவுட் இருந்தால் என்னை கேளுங்க. இதே மாதிரி தைமஸ் சுரப்பி இருக்குது, அந்த தைமஸ் சுரப்பியும் பார்க்கணும். ஓகேவா? ஒவ்வொரு லெசனுக்குமே சூஸ், ஃபில்லப்ஸ், மேட்ச், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதேமாதிரி ஷார்ட் ஆன்சர் கொஷின், லாங் ஆன்சர் கொஷின், அதேமாதிரி ஹையர் ஆர்டர் திங்கிங், அதாவது உயர் சிந்தனை வினாக்கள் இருக்கும். இதெல்லாமே பார்க்கணும். புக் பேக் கொஷின் தரவாக இருக்கணும். அடுத்தது இதே மாதிரி தான் 17th லெசன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய இனப்பெருக்கம். அதில் வர தாவரங்களினுடைய இனப்பெருக்கம் 3 போட்டிருக்கான். உடல் இனப்பெருக்கம், பாலியல் இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம். உடல் இனப்பெருக்கம் எந்தெந்த அதனுடைய வகைகள், பாலியல் இனப்பெருக்கம் அது எங்கே நடக்கும், அதேமாதிரி பாலியல் இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுல மலர் தான் முக்கியமான பாலின பெருக்க உறுப்பு, அதனுடைய பாகங்கள். அதே மாதிரி அதில் என்ன 4 வட்டங்கள் இருக்குது, அது இன்றியமையாத வட்டங்கள் என்ன, இந்த சூலகத்தினுடைய அமைப்பு, அதேமாதிரி மகரந்த தூளினுடைய அமைப்பு, இதெல்லாம் பார்க்கணும். அதேமாதிரி சூழின் அமைப்பு, இது வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அதேமாதிரி தாவரங்களில் பால் இனப்பெருக்கம் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும், மகரந்த சேர்க்கை, அடுத்தது கருவுறுதல். மகரந்த சேர்க்கையினுடைய பயன்கள் என்ன, 2 வகையான மகரந்த சேர்க்கை, தென்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன, நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இது எல்லாமே எழுதணும். எடுத்துக்காட்டு தெரியணும். அதே மாதிரி இந்த மகரந்த சேர்க்கைக்கான காரணிகள், அதை தரவாக பார்க்கணும். அதே மாதிரி இது தாவரங்களில் கருவுறுதல்
கருவுறுதல் எப்படி நடக்குது, கருவுறுதலுடைய முக்கியத்துவம் என்ன, கருவுறுதலுக்கு பின் நடைபெறும் மாற்றங்கள், இது வெரி இம்பார்ட்டன்ட். கருவுறுதல் இந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் மனிதரில் பால் இனப்பெருக்கம், துணை பால் உறுப்புகள் என்ன, ஆண் இனப்பெருக்க உறுப்பு அதனுடைய அமைப்பு, பெண் இனப்பெருக்க உறுப்பு அதனுடைய அமைப்பு, அது சுரக்கூடிய ஹார்மோன் என்ன, அதேமாதிரி இணைச்சல் உருவாக்கம், மனித விந்துவினுடைய அமைப்பு வெரி இம்பார்ட்டன்ட், அண்டத்தினுடைய அமைப்பு அதுவும் பார்க்கணும். அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி, அண்டம் விடுபடுதல் எங்கே நடக்கும், அந்த சுழற்சி இந்த அட்டவணை இருக்குவார், இந்த அட்டவணை தரவாக பார்க்கணும். அதே மாதிரி அந்த கருவுறுதல் முதலான கருவின் வளர்ச்சி நிலைகள், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. கருவினுடைய வளர்ச்சி அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த குழந்தை இது இனப்பெருக்க சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்கள் தொகை வெடிப்பு மற்றும் குடும்ப கட்டுப்பாடு, அது ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த கருத்தடையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தரவாக பாருங்கள். சிறுநீர் பாதை தொற்று, தன் சுகாதாரம், அது வரல இருக்குது. சரி, இது வரல நல்லா தரவை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரியே தான் இதில் இருக்கும். அதை தரவாக படிக்க வேண்டும். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா 18th லெசனில் பார்த்தீங்கன்னா மரபியலில் பார்த்தீங்கன்னா கிரிகர் ஜோகன் மெண்டல், மரபியலினுடைய தந்தை. 1 மார்க் வந்து தரவாக பாருங்கள். இதில் இந்த மெண்டலினுடைய பயன்படுத்திய பட்டாணி தாவரத்தினுடைய வேறுபட்ட பண்புகள், இந்த 7 பண்பு இருக்கும், இது தரவாக பார்க்கணும். அதில் ஓங்கு பண்பு எது, ஒடுங்கு பண்பு எது, மெண்டலினுடைய வெற்றிக்கான காரணங்கள் என்ன, ஒரு பண்பு கலப்பு, அதே மாதிரி மெண்டலினுடைய இருபண்பு கலப்பு, ரெண்டையுமே பார்க்கணும். இருபண்பு கலப்பு சோதனை, ஒரு பண்பு கலப்பு சோதனை, அப்புறம் இருபண்பு கலப்பு சோதனை, ரெண்டையுமே பார்க்கணும். இதே மாதிரி தான் இதில் மெண்டலினுடைய விதிகள் இருக்குது, அதையும் தரவாக பாருங்கள். இதுக்கு பேர் செக்கர் போர்டுன்னு பேர். இது செக்கர் போர்டு வந்து போட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? அதேமாதிரி குரோமோசோம்கள், டிஎன்ஏ, ஜீன்கள், அதை நல்லா தரவாக பாருங்கள். குரோமோசோம்கள், டிஎன்ஏ, இதான் டிஎன்ஏ, இது குரோமோசோமினுடைய அமைப்பு, அது டிஎன்ஏவுடைய அமைப்பும் போட்டிருக்கான், அதையும் பார்க்கணும். அதேமாதிரி சென்ட்ரோமியரினுடைய நிலைக்கு ஏற்ப குரோமோசோமுடைய வகைகள் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பணிகளினுடைய அடிப்படையில் குரோமோசோமினுடைய வகைகள் இருக்குது, ரெண்டுமே தனித்தனியாக விளக்கமாக பார்க்கணும். டவுட் இருந்தால் கேளுங்க. கேரியோ டைப், டிஎன்ஏனுடைய அமைப்பு, இதுதான் டிஎன்ஏனுடைய அமைப்பு. வாட்சன் கிரிக் மாடல், அது தரவாக பாருங்கள். டிஎன்ஏ இரட்டிப்பாதல் பாருங்கள். அதே மாதிரி டிஎன்ஏனுடைய முக்கியத்துவம், பாலின நிர்ணயம், செக்ஸ் டெட்டர்மினேஷன், அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சடுதி மாற்றம் ரொம்ப முக்கியமானது, அதனுடைய வகைகள் இருக்குது, அதை பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த லெசன்லேயும் அந்த 17th லெசன் இருக்க மாதிரி இதெல்லாம் சூஸ் 1 மார்க்கு, ஃபில்லப்ஸ் மேட்ச், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதேமாதிரி ஆன்சர் என்ன, ஒரு வார்த்தைகள் விடையல், அதே மாதிரி விரிவான விடையலி, சுருக்கமான விடையலி, உயர் சிந்தனை வினாக்கள் எல்லாமே இருக்குது, இதெல்லாம் தரவாக பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த அடுத்த லெசன் 19th லெசன் உயிரின தோற்றமும் பரிணாமமும். இதில் வந்து என்னென்னா பூமியினுடைய தோற்றத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உயிரினங்கள் தோற்றம் பற்றிய கோட்பாடு நிறைய இருக்குது, அந்த கோட்பாடு நல்லா தரவாக பார்க்கணும். அதேமாதிரி புறத்தோற்ற பரிணாமத்தினுடைய சான்றுகள், புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூறியல் சான்று, இந்த டயக்ராம் பாரு, இது ரொம்ப முக்கியம். டயக்ராம் கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அமைப்பு ஒத்த உயிரினங்கள் போட்டிருக்கு இல்லையா, செயலொத்த அமைப்புகள், அமைப்பு ஒத்த செயலொத்த, உங்களுக்கு 5 மார்க்கில் இருக்குது, அதை பார்த்துருங்க. கருவியல் சான்று, ஆர்காப்டெரிக்ஸ், இதை பற்றி வந்து 2 மார்க் இருக்குது. தொல்லியலினுடைய சான்று, அதை தரவாக பாருங்கள். அதேமாதிரி பரிணாம கோட்பாடுகள், ஒவ்வொரு அறிஞர்கள் சொன்ன கோட்பாடு ரொம்ப முக்கியமானது. டார்வினிசம் மற்றும் இயற்கை தேர்வு அல்லது இயற்கை தேர்வு கோட்பாடு, அது ரொம்ப முக்கியமானது. வேறுபாடுகள் இருக்குது. அதே மாதிரி படிவமாதல், படிவங்களுடைய வயதினை கணக்கிடல், இந்த வட்டாரான தாவரவியல் உங்களுக்கு வந்து புக் பேக் கொஷினாகவே இருக்குது, அதை நல்லா தரவாக பாருங்கள். அதே மாதிரி வான் உயிரியல், புறமண்டல உயிரியல், இதெல்லாம் தரவாக பாருங்கள். இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. இதுலேயும் புக் பேக் கொஷினும் இன்டீரியரும் தரவாக பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நாளைக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பயாலஜி ஃபுல்லாக பார்க்கலாம். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் படித்த கொஷினை வந்து ரைட் பண்ணி எனக்கு எழுதி அனுப்பலாம். ஓகேவா? அதுமாதிரி நாளைக்கு ஃபுல்லாக பயாலஜி, சனிக்கிழமை ஆஃப் டே வந்து காமன் ரிவிஷன். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் பேலன்ஸ் இருக்கோ அதை படிச்சுட்டு மதியம் 2 to 5 எக்ஸாமு அதை அட்டன் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.